ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். ஆடு மாடு கூட இங்க தண்ணி குடிக்காதா? தண்ணி குடிக்கிறது. பஞ்சபாண்டவர்கள் வந்து வனவாசத்தின காலகட்டத்தில் இங்கே வந்ததாகவும் இந்த பொய்கையில் ஒருத்தராக வந்து தண்ணி குடித்து ஒவ்வொருத்தரும் இறந்து போகிறாங்க. இந்த பகுதியில் ஏன் வந்து பஞ்சபாண்டவர் வனவாசம்ங்கக்கூடியது வரணும்? அப்போ பஞ்சபாண்டவர் வனவாசம்ங்கிறது இந்தியா முழுக்க ஏதோ ஒரு பேரில் வந்து சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது. தென்பகுதியில் இல்லைன்னுலாம் இல்லை. ஏன்னா ஒரு மகாலட்சுமி இருக்கணுமா இருந்தா தன்னை வருத்திக்கக்கூடிய கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு பின்னணியில ஒரு தாய் இருந்தாதான் வந்து நீங்க மகளை வந்து மகாலட்சுமி ஆக்க முடியும். அப்போ ஒரு மூதேவி இல்லாம ஒரு மகாலட்சுமி கிடையாது. குளத்துல இருக்கக்கூடிய தெய்வம் யமன். குளமே யமன் தான். யமன் யமன். ஒரு தண்ணி இருக்கு, நம்ம இயல்பா நம்ம என்ன நினைப்போம், லைட்டா காலை விடுறதோ இல்ல கையை கழுவுறதோ ஏதோ ஒண்ணு, அது கூட பண்ணக்கூடாதா? இந்த குளம் வந்து உங்களுக்கு வந்து மரணத்தையும் யமதர்மா ராஜாவினுடைய ஒரு நீங்க டெம்பரரி ஃபெல்லோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை உணர்த்தக்கூடியது இந்த குளம். அன்பு வணக்கங்கள். கோயில் அப்படின்னாலே ஒரு தெப்ப குளம் இருக்கும். அந்த குளத்துல குளிச்சா சகல பாவங்களும் நீங்கும், சகல தோஷங்களும் நீங்கும் அப்படிங்கிற மாதிரியான கதைகள்லாம் நம்ம நிறைய படிச்சிருக்கோம். ஆனா கன்னியாகுமரி மாவட்டத்துல தெங்கம்புதூர் அருகாமையில் சொத்தவள பீச் கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீர்த்த குளம் அப்படிங்கிற மாதிரியான ஊரணின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஊர்ப்புறங்கள்லாம் ஊரணின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு குளம் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர். அந்த ஊரணியில் ஊறக்கூடிய தண்ணீர் முழுக்க முழுக்க விஷத்தன்மை நிறைந்தது அப்படின்னும் இந்த குளத்துக்கு பக்கத்தில் கூட மக்கள் போகமாட்டாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் கேள்விப்பட்டு அந்த ஆலயத்துக்கு வந்திருக்கோம். இந்த மர்மமான குளத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை தான் என்ன? உண்மையிலேயே இந்த குளம் விஷத்தன்மை வாய்ந்ததா? வாங்க பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கும் ஒரு குளமே விஷம் நிறைஞ்சதா இருக்கு அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள்லாம் சொல்றாங்க. இது உண்மை தகவல் என்ன? இந்த குளத்தில் அப்படி என்னதான் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நம்ம கூட எழுத்தாளர் லக்ஷ்மி வண்ணன் சார் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இந்த குளம் நச்சு பொய்கை, நஞ்சு பொய்கை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரே சொல்றாங்க. இந்த குளம் வந்து எத்தனை வருஷமா புழக்கத்தில் இருக்கு, இங்கே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஏன் இது விஷம்னு சொல்றாங்க? நம்பவே முடியலையே. இல்லை, நாங்கள் சின்ன வயசுலேருந்தே நாங்கள் சொல்லி கேள்விப்படுறது வந்து அங்கே போகக்கூடாது, அங்கே அந்த தண்ணி பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான். அதனால் யாருமே வந்து அந்த தண்ணியை பயன்படுத்துகிறதோ இல்லைன்னா இப்போ மேய்ச்சலுக்கோ மற்ற இதுக்கோ வந்து பயன்படுத்தப்படக்கூடியது இல்லை. ஆடு மாடு கூட இங்கே தண்ணி குடிக்காதா? தண்ணி குடிக்கிறது இல்லை. ஆனால் ஒரு காலத்தில் வந்து இந்த பகுதி வந்து விவசாயமே, நெல் விவசாயமே நடந்த இடம்தான். இந்த பகுதிகள் வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து நெல் விவசாயம் நடந்த இடங்கள். திரும்ப தான் தென்னை எல்லாம் வருது. ஏன்னா பீச்சுக்கு பக்கத்துலேயே வந்து தென்னை விவசாயம், இங்கேருந்து ஈத்தாமொழி வரையில் தென்னை விவசாயம் நடந்திருக்கு. ஆனால் இந்த பர்டிகுலராக இந்த நச்சு பொய்கைங்கக்கூடிய அந்த இடம் வந்து அந்த தண்ணி வயலுக்கு பாசனத்துக்கு கூட எதுக்கும் பயன்படுத்த முடியாது. அந்த பயன்படுத்துறது இல்லை. அப்படி என்ன சார் இருக்கு இந்த இதில்? என்ன இருக்கு இந்த தண்ணியில்? என்ன விஷம் இல்லை, இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதை பற்றியான ஒரு மித்து இருக்குது. வந்து இப்போ வழி வழியாக சொல்லி வரக்கூடிய மித்து. பஞ்சபாண்டவர்கள் வந்து வனவாசத்தின காலகட்டத்தில் இங்கே வந்ததாகவும் இந்த பொய்கையில் ஒருத்தராக வந்து தண்ணி குடித்து ஒவ்வொருத்தரும் இறந்து போகிறாங்க. கடைசியாக தர்மன் வந்து இறந்து போகிறாரு. முதல்ல யமதர்மன் வந்து தர்மனை தான் காப்பாற்றி எழுப்புறாரு. தர்மனுடைய வேண்டுகோள் படி மற்றவங்களையும் அப்புறம் எழுப்புறதா ஒரு கதை வந்து வழி வழியாக சொல்லப்படுது. அப்ப அந்த குளம் பக்கத்துல ஒரு சிலை இருக்கு இல்லையா, அது வந்து யமதர்மராஜாவினுடைய சிலை, யமனுக்கான கோயில். அது இந்த கோயில்ல யமனும் இருக்கு, யமனுக்கான தனி பீடம் இருக்கு, யமன் வழிபாட்டுக்குரிய தெய்வமாகவும் இருக்கு. ஆனா குளத்தை ஒட்டியே இருக்கு. குளத்தை ஒட்டி, குளத்தினுடைய அந்த பொய்கையினுடைய அந்த நச்சு பொய்கையினுடைய
இடத்துல வந்து இருக்கிறது யம அப்ப தர்மராஜா. அந்த நச்சு பொய்யோட சாமியே யமன் தான். யமன் தான். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, யாராவது அதுல தப்பி தவறி தண்ணி குடிச்சோ அந்த மாதிரி ஏதாவது நிகழ்வு நடந்திருக்கு அதுக்கு முன்னாடி? இல்லை, பொதுவாகவே நம்ம நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்ல வரும்போது மக்கள் எப்போவுமே அதை மீறுறதில்ல. இப்போ நீங்கள் ஒரு தெய்வம் சம்மந்தப்பட்டது, அந்த பொய்கையில் வந்து பஞ்சபாண்டவர்களே தண்ணி குடித்து இறந்து போய் திரும்ப பிழைச்சிருக்காங்க. இப்படியெல்லாம் வந்து இந்த பகுதியில் எல்லாமே திரும்ப திரும்ப அந்த கதை வந்து சொல்லப்படக்கூடியதுனால சின்ன குழந்தைகள்லேருந்தே இந்த இடம் வந்து இந்த இடத்துல உள்ள தண்ணி வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது, இந்த நச்சு பொய்களை யாரும் இறங்குறதும் இல்லை வந்து. அது அப்படி தனியாக அந்த நச்சு பொய்கை அந்த மித்தோட சேர்ந்து இருக்குது. இப்போ இந்த நச்சு பொய்கையை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த கோயிலோட, ஏன்னா மகாவிஷ்ணு ஆமாம் ஸ்தலம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமாம் ஆமாம் கிராமங்கள்ல பொதுவா இந்த மாதிரி ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல விஷ்ணு ஸ்தலம் ரொம்ப ரேர். ஆமாம். இந்த கோயிலுக்கும் அந்த குளத்துக்கும் உண்டான கனெக்ட் என்ன? இந்த கோயிலில் இருக்கக்கூடிய யமனோட சேர்ந்து மகாவிஷ்ணு, லக்ஷ்மியும் இருக்குது, லக்ஷ்மி தேவி, சிவன், இது எல்லாமே இருக்குது. ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா கிராம தெய்வ வழிபாடுகள்லையும் இந்த பகுதிகளில் நாராயணர் வழிபாடு உண்டு. அம்மன் கோயில்கள், குலதெய்வ கோயில்கள், இப்போ வாதைகள் கோயில், எசக்கியம்மன் கோயில், இதெல்லாம் இருக்குது. இங்கேயுமே வந்து தனியாக பீடங்கள் வச்சுருப்பாங்க. பீடங்களில் நாராயணருக்குன்னு ஒரு பீடம் வந்து இருக்கும் வந்து. அதை பெரியசாமின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் எசக்கி கோயில்கள்லையும் இருக்கும், எல்லா கோயிலும் புத்தரம் கோயில்லையும் இருக்கும் வந்து. எல்லா கோயில்கள்லையுமே நாராயணர் வழிபாடுங்கிறது வந்து இருக்குது. அது கிட்டத்தட்ட முத்தாரம்மன் வழிபாடு வந்து ஒரு 400 வருஷம் இருக்கலாம். ஏன்னா ஊருக்கு ஊர் முத்தாரம்மன் கோயில்கள் வந்து ஒரு 400 வருஷம் இருக்குன்னு வைங்களேன். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது கிராம தெய்வ வழிபாடுகளும் குலதெய்வ வழிபாடுகள், இந்த மாதிரியான இசைக்கு வழிபாடுகள்லாம் அதுக்கு முன்னாடி இருந்தே வரக்கூடிய வழிபாடுகள். அந்த வழிபாடுகள்லையும் இந்த நாராயணர் வழிபாடு பெரியசாமிங்கக்கூடிய பெயரில் வந்து அது வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இது இந்த கோயிலை பொறுத்தளவில் அதனுடைய தொடர்ச்சின்னு சொல்கிறதுக்கு இல்லை. இது தனியாக இந்த மகாபாரதம்ங்கக்கூடிய அந்த எப்பிக்கினுடைய பட் கனெக்ட்ல தானே நம்ம பண்ண முடியும். ஏன்னா நீங்க சொல்றீங்க பஞ்சபாண்டவர்கள் வந்து இங்க தண்ணி குடித்து இறந்து போன ஒரு கதையை நம்ம கனெக்ட் பண்ணும்போது அங்க கிருஷ்ணர் ஆட்டோமேட்டிக்கா வந்துடுறாரு இல்லையா? வந்துடணும்ல. இப்போ என்னன்னா, இந்தியா முழுக்க நம்முடைய பண்பாட்டு செயின் இணைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ராமாயணமும் மகாபாரதம் தான். நீங்கள் இந்த 2 காப்பியங்களும் தொடர்பு பெறாத நம்முடைய எந்த பிற பண்பாடுகளும் இல்லை, எந்த தெய்வ வழிபாடுகளும் இல்லை. எங்கே நீங்கள் போனீங்கன்னாலும் ராமாயணமும் மகாபாரதம் ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்களோட இணைஞ்சு இருக்கிறத பார்க்க முடியும். இப்போ அஜீஷ் நந்தி மாதிரியான அறிஞர்கள் வந்து ராமன் பிறந்த அயோத்தியே கூட ஆயிரக்கணக்கில் இருக்குதுன்னு அவர் ஒரு ஆர்டிக்கிளில் எழுதியிருக்கார். அதே மாதிரி பஞ்சபாண்டவர் வனவாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்தியன் மைண்டுக்குள்ள வந்து அது ஒரு பெரிய மித்து. இல்லை, வழக்கமாக நீங்கள் மகாபாரதம் அப்படின்னு சொன்னீங்கன்னாலே நம்ம மைண்ட் வந்து டைரெக்டாக எங்கே கனெக்ட் ஆகும்னா நார்த் இந்தியாவில் தான் இதெல்லாம் நடந்தது. வழக்கமாகவே நம்ம அப்படி தான் நினைப்போம், நார்த் இந்தியாவில் தான் நடந்தது. இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதுக்கு சம்மந்தப்பட்டு ஒரு குளம் இருக்குது அப்படிங்கிறப்ப இது ஒரு புது விஷயமா இருக்குது. இல்லை, நமக்கு ஹிஸ்டாரியன்ஸ் வந்து இடைக்காலத்தில் கிட்டத்தட்ட நம்முடைய ஹிஸ்டாரியன்ஸ் கல்வித்துறை இது எல்லாமே வந்து ஒரு திராவிடியன் மயமாயிருக்கு வந்து. அதனால் வந்து நம்ம ஹிஸ்டரியிலேருந்து கொஞ்சம் துண்டிக்கப்பட்டது மாதிரி தெரிகிறது வந்து உள்ளுக்கு வந்து கரெக்டாக தான் இருக்குது. நீங்கள் நார்த்தில் தான் இருக்குன்னு இல்லை, இந்த பகுதியில் ஏன் வந்து பஞ்சபாண்டவர் வனவாசம்ங்கக்கூடியது வரணும்? அப்போ பஞ்சபாண்டவர் வனவாசம்ங்கிறது இந்தியா முழுக்க ஏதோ ஒரு பேரில் வந்து சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது. தென்பகுதியில் இல்லைன்னுலாம் இல்லை. இப்போ ராமர் கோயில் எத்தனை இடத்துல இருக்குது வந்து, நமக்கு இப்போ திருநெல்வேலியில் இருக்குது. இப்போ எல்லா இடங்களையும் ராமன்கக்கூடிய பேர் இல்லாத இடமே இல்லை வந்து. அப்போ இந்த கிருஷ்ணன்கக்கூடிய பேர் இல்லாத இடமே இல்லை. அப்போ இது எல்லாமே ஒரு பண்பாட்டினுடைய ஒரு அடித்தளமாக தான் இருக்குது. நம்ம அதை இடையில கொஞ்சம் நம்ம அதை கவனக்குறவுனால கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆகிருக்குங்கிறத தவிர நமக்கு அந்த பஞ்சபாண்டவர் வனவாசம்ங்கக்கூடியதை மக்கள் மனதில் வந்து நீங்கள் போக்கவே முடியாது, அவங்க வனவாசம் போனது. அப்போ இந்த பகுதியில் வந்து இது வழி வழியாக சொல்லப்பட்டுக்கிட்டே வருது வந்து. பஞ்சபாண்டவர்கள் வந்து இந்த இடத்துல நீர் இருந்துறது, நீர் அருந்தி திரும்ப யமதர்மராஜா இறந்து போன பிறகு திரும்ப யமன் வந்து தர்மனுடைய அந்த கீர்த்தியை பார்த்து தர்மனை முதல்ல எழுப்புறாரு. தர்மனுடைய வேண்டுகோள் படி
மற்றவங்களெல்லாம் எழுப்பி விடுறது அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இடத்தினுடைய ஒரு முக்கியமான விஷயம். இப்படி ஒரு குளம் இருக்குது அப்படின்னு நாங்கள் கேள்விப்படுறப்ப இது வந்து சொத்த விளை அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதே நேரத்தில் இங்கே ஒரு நாட்டுப்புற வழக்கில் இது செத்த விளையா தான் முதல்ல சொன்னாங்க, அதுதான் மறிவிடுச்சு அப்படின்னாங்க. அப்போ இந்த குளத்தில் வந்து பாண்டவர்கள் இறந்ததுனால தான் அந்த ஊருக்கு இந்த பேர் வந்ததா? இருக்கலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்முடைய இது எல்லாமே ஒரு வாய்மொழி கதைகளாக தான் வந்து சொல்லி திரும்ப திரும்ப இது வந்து இந்த இடம் வரலாற்று பதிவா இல்லை, ஒரு வரலாற்றாவோ அந்த மாதிரி. ஆமாம், கல்வெட்டு இந்த கோயிலினுடைய கல்வெட்டு இருக்குது. மற்றபடி இந்த பொய்கையை பற்றி உள்ளது வந்து வழி வழியாக மக்கள் வந்து சொல்லி வர்றது தான் வந்து. அதனால் அந்த அதுக்கு ஒரு வட்டார முன்னாடி வந்து செத்த விளையாகவும் அது இருந்திருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா ஆச்சரியமா இருக்கு சார். ஏன்னா கோயில் தீர்த்தங்கிறதே வந்து ஒரு புனிதமான விஷயம். அதுல வந்து நீராடுனா வந்து எல்லா தோஷங்களும் நீங்கிரும்னு சொல்லக்கூடிய ஒரு மரபுல ஒரு கோயில்ல இருக்க தீர்த்த குளமே வந்து விஷமா இருக்கு அப்படிங்கிற நமக்கு நீங்க நம்ம ஹிந்து ரிலிஜியன்ல, ஹிந்து மதத்துல உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயமே அதனுடைய மல்டி டைமென்ஷன் தான் வந்து. நீங்கள் ஒரு இடத்துல புனித நீராக இருக்குது, இன்னொரு இடத்துல வந்து அது வந்து நீங்கள் அந்த பக்கத்துலேயே அந்த நீருக்கு பக்கத்தில் போக முடியாதுங்கிறது இருக்குது. ஒரு இடத்துல வந்து நெருப்பு வழிபாடு இருக்குது, இன்னொரு இடத்துல நீர் வழிபாடு இருக்குது. இப்படி நம்முடைய வழிபாட்டு முறைகள் வந்து பல வண்ணங்கள், எல்லா விதமான விஷயமும் ஏற்கப்பட்டிருக்கு இந்து மதத்தில். நீங்கள் சாதாரணமாக இப்போ நீங்கள் ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நீங்கள் ஜேஷ்டாங்கிறது மூதேவி, பெரிய கோயில்களில் இன்னும் மூதேவிக்கு வந்து ஒரு வழிபாடு ரகசியமாக இருக்குது. ஏன்னா மூதேவி வந்து அழுக்கானவா. அப்போ அவளுக்கு வந்து சாம்பல், அப்புறம் கரிந்து போன பொருட்கள் இதெல்லாம் வந்து படையல் வைக்கப்படுது ரகசியமாக. ஆனால் நம்ம லக்ஷ்மி தேவியை எப்படி ஏற்றுக்கொள்கிறோமோ அதே அளவுக்கு ஜேஷ்டாவும் முக்கியமானவா. ரெண்டும் தனித்தனி இல்லை. ரொம்ப நீங்கள் இன்னும் ஆழமாக போய் பார்த்தீங்கன்னா ஜேஷ்டாவை தவிர்க்கக்கூடிய இடங்கள்ல மகாலட்சுமி இருக்க மாட்டா. ஏன்னா ஒரு மகாலட்சுமி இருக்கணுமா இருந்தால் ஒரு ஜேஷ்டா தேவி தன்னை வருத்திக்கக்கூடிய, கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு பின்னணியில் ஒரு தாய் இருந்தால் தான் வந்து நீங்கள் மகளை வந்து மகாலட்சுமி ஆக்க முடியும் வந்து. அப்போ ஒரு மூதேவி இல்லாமல் ஒரு மகாலட்சுமி கிடையாது, ஒரு மங்களம் கிடையாது. அப்போ மங்கள தெய்வமும் நமக்கு வந்து ஈக்குவல். அதே மாதிரி வந்து நம்முடைய அந்த ஜேஷ்டாவும் ஈக்குவல். எது எல்லாமே சமந்தான். யாரும் அங்கே பெரியவங்க இங்கே பெரியவங்க அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. நமக்கு அவ்வளவு வெரைட்டி இருக்குது. கொஞ்சம்னா குலசை போனோன்னா குலசையினுடைய வண்ணங்கள் வந்து இது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பல்வேறு வேஷம் போட்டு மனிதர்கள் வந்து ஆடி கழித்து உள்ள ஊர்வலம் போய் சாமி வேடங்களெல்லாம் போய் இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் வந்து வேர்ல்டில் எங்கே இருந்தனாலும் அவன் அதை செலிப்ரேட் பண்ணி எங்கேயோ கொண்டு போயிடுவான். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் அந்த விழாக்கள்னு ரொம்ப வண்ணமயமான ஒரு விழா. ஆனால் அடிப்படை வசதிகள் கூட நம்முடைய கவனக்குறைவு தான். இந்து மதத்தினுடைய சாராம்சமே அதனுடைய மல்டி டைமென்ஷனில் தான். இப்போது நீங்கள் வந்து சொன்னீங்க அந்த ஒரு அது உண்மையோ கற்பனையோ ஏதோ ஒரு வகையில் பஞ்சபாண்டவருடைய வனவாசம் இந்த விஷயம்லாம் நம்ம மனிதர்களுக்குள்ளாடி நம்ம புழங்குறது, அதனால நமக்கு ஒரு பயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது ஓகே. ஆடு மாடு கூட அங்கே வந்து புழங்க மாட்டேங்குது, தண்ணி குடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது சார். ஆச்சரியமான விஷயம் தான். ஏன்னா காஸ்மாலஜி வந்து உங்களுக்கு ஏன்னா இந்த ஒரு ரோட்டு அடியில் தான் இருக்குது, ரோட்டு பக்கத்திலே தான் இருக்குது. ஒரு மித்து வந்து உண்மையாகும் தன்மை கொண்டது. அதாவது ஒரு உளன் எனில் உளன்ங்கிறது மாதிரி தான் அந்த மித்தும். வழி வழியாக சொல்லி நம்பி ஒரு விஷயத்துக்கு கொண்டு வரும்போது நம்ம மற்ற அனிமல்ஸும் வராது வந்து. நீங்கள் நம்மளுக்கு எப்படி ஒரு அச்ச உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து படிஞ்சிருமோ அதே மாதிரி நம்மளை விட சென்சிட்டிவ் பீயிங் அதெல்லாம் வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சுனாமி எல்லாம் வரும்போது ஆடு மாடுகள் தான் முதல்ல ஓடிடுச்சு வந்து. கட்டி போட்ட ஆடு மாடுகள் தான் செத்தது. மற்றபடி எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு முன்னாடியே அது வந்து ப்ரிப்பேர் ஆகி போயிடுச்சு. அதனால் அதுங்களுக்கு வந்து அந்த சென்சிபிலிட்டி இன்னும் அதிகம். அதனால் அதுங்க நம்மளை விட ஷார்ப்பாக அது பக்கத்தில் வர்றதில்ல.
வர்றது. இப்ப கோயில்ல இந்த மாதிரி இந்த ஒரு நஞ்சு தன்மை இருக்கு அப்படிங்கிறப்ப கோயிலுக்கான தண்ணி வசதி எல்லாம் இருக்கு இல்லையா? ஆமா. அதெல்லாம் எப்படி நீங்க வெளியே அதெல்லாம் பிரைவேட், அதெல்லாம் வந்து அது சமையலுக்கு உள்ளது, அதெல்லாம் வெளியே எடுக்கிறீங்க. வெளியே இருந்து வரக்கூடிய தண்ணி, வெளியே அதை பயன்பாட்டுக்கு உள்ளது அதுதானே தவிர அதை யாரும் பயன்படுத்துறது இல்லை, குடிக்கிறது இல்லைங்கிறது தவிர மற்றபடி அதை சமையல் பண்றதுக்கு மற்ற காரியங்களுக்குள்ள தண்ணி கோயில்ல கூட நீங்க வெளியே இருந்து எடுத்துக்கிறது. இப்போ இந்த நச்சு பொய்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நஞ்சு குளம் உங்களுக்கு தெரிஞ்சு இது எத்தனை வருஷமா உங்களுடைய மூதாதையர்கள், நீங்க இந்த ஊர்ல இருக்கிறதுனால கேட்குறேன், எத்தனை வருஷமா இந்த கதை வந்து அப்படியே தலைமுறை தலைமுறையா கடத்தப்படுது? இப்போ ஒரு விதத்துலன்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்தே கேள்விப்படக்கூடியது. எனக்கு இப்போ வயசு 55 ஆச்சு. 55ன்னா நாங்கள் ஒரு 5 வயசுக்குள்ளேயே நாங்கள் வந்து இந்த பகுதியில் வந்து இந்த இடத்த பற்றி யாராம் பெரியவங்க சொல்லுவாங்க. இப்படி எல்லார் வீடுகள்லையும் குழந்தைகளுக்கு யாரோ ஒருத்தங்க சொல்லியிருப்பாங்க. விளையாடுறதுக்கெல்லாம் வருவோம், வேற எந்த பயமோ இல்லைன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் என்ன விஷயம்னா அந்த அந்த தண்ணியை பயன்படுத்தக்கூடாது, கை கூட கழுவக்கூடாது, யாரும் கழுவுறது இல்லை, யாரும் அதை பயன்படுத்துறது இல்லை. நம்ம ஏற்கனவே அது கேள்விப்படுறது தானே, வெளியூர் யாரும் பயன்படுத்துறது இல்லை. சார், இவ்வளவு நேரம் அந்த குளம் நச்சு பொய்கை பற்றி நம்ம நிறைய பேசணும். இப்போ நம்ம அந்த இடத்துக்கே போகலாம், மக்களுக்கு தெரியப்படுத்தலாம் இந்த மாதிரி ஒரு குளம் இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு நம்ம தெரியப்படுத்தலாம். சார், இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த குளம் நச்சு பொய்கை அப்படிங்கிற குளம் இதுதான் இல்லையா? இப்போ இது வந்து எப்படி தண்ணி, ஒரு தண்ணி இருக்கு, நம்ம இயல்பா நம்ம என்ன நினைப்போம், லைட்டா காலை விடுறதோ இல்லை கையை கழுவுறதோ ஏதோ ஒன்று, அது கூட பண்ணக்கூடாதா? இல்லை, நமக்கு இதை பற்றி சொல்லி 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 சின்ன வயசுலேருந்தே கேள்விப்பட்டு நமக்கு வந்து ஒரு மெமரி இருக்கு, ஒரு பய உணர்வு, விஷம் அப்படிங்கிற பய உணர்வு. பொய்கை பஞ்சபாண்டவர்கள் வந்து விழுந்த இடம். அப்போ நமக்கு அந்த இதெல்லாம் வழி வழியாக நமக்கு சொல்லி கேள்விப்படுறதுனால ஒரு மெமரியில் மட்டும் இல்லை, இப்போ நம்ம தனிப்பட்ட மெமரியிலன்னு இல்லை, மொத்தமாக மக்களுடைய மொத்த மெமரியிலையுமே அந்த பயம் இருக்கு. இந்த தண்ணியை குடிக்கக்கூடாது, கை கூட கழுவக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது அது அப்படிங்கிறது வந்து பஞ்சபாண்டவர்களுக்கு அது நடந்ததுன்னா நமக்கு என்ன சாமானியம் அப்படிங்கக்கூடியது எல்லாம் சேர்ந்து தானே வரும். இப்ப தெரியாத மக்கள் இருக்காங்கல்ல, இந்த பக்கத்துல எத்தனையோ தெரியாத மக்கள் வருவாங்க, அவங்களுக்காகத்தான் இந்த இது இப்படி யாரும் தண்ணி குடிச்சிடக்கூடாதுன்னா இந்த கட்டுமானம் பண்ணி வச்சிருக்கீங்களா? அப்படி இல்லை, அது கட்டி வச்சிருக்காங்க. ஆனா பொதுவாக யாருமே பயன்படுத்துறது இல்லை, இந்த பக்கமே வர்றது இல்லை. இப்போ கோயிலுக்கு வருவாங்க, கோயிலுக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணி வேற. ஆனா இந்த தண்ணி இந்த விஷயங்கள்ல வந்து யாரும் பயன்படுத்துறதோ, கை கால் கழுவுறதோ இந்த மாதிரி எதுக்குமே பயன்படுத்துறது இல்லை. குளத்தை பத்தி சொல்லும் போது எல்லாம் ஒரு கதை சொன்னா அதுல ஒரு ஹீரோ இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி இந்த குளத்தை பத்தியான கதை எல்லாத்துலயுமே யமதர்மராஜாவை தான் நீங்க சொன்னீங்க. இப்ப யமதர்மராஜாக்கான அந்த சந்நிதின்னு சொன்னீங்க இல்லையா, அது இங்கே இருக்கு இல்லையா? இங்கே இருக்கு. இப்போ அதை ஒட்டி இருக்கதே யமனுடைய சந்நிதி. குளத்துக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த கோயில், இந்த குளத்துல இருக்கக்கூடிய தெய்வம் யமன், குளமே யமன் தான். யமன். அப்ப இந்த குளத்துக்கு அதிபதியும் யமன் தான். ஓகே. அப்ப அந்த இப்போ அந்த இடத்துல அது பூர்வீகமா இருந்த இடம், அந்த குளத்துல தான் அதுக்கு உள்ள படையல் அது இது எல்லாமே வழிபாடு பண்றாங்க. வழிபாடு உண்டு, யமனுக்கு வழிபாடு இந்த இதுல உண்டு. இந்த சந்நிதியில இந்த இடத்துல வந்து யமன் முக்கியமான ஒரு தெய்வம். இப்போ இந்த யமதர்மராஜா கோயில் பாத்துடலாமா? இந்த குளத்தை ஒட்டியே இருக்கு இல்லையா? குளத்திலே இருக்கு, குளத்திலே யமன் தான் இந்த இது. சார், இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருந்த அந்த நச்சு பொய்கையுடைய அதிபதி இங்க யமன், இதுதான் யமதர்மராஜா. யமதர்மராஜாவினுடைய அந்த நச்சு பொய்கையை அந்த வால்லையே வந்து யமன் முதல்லயே, குளத்துடைய ஆரம்பமே யமன் தான். யமன் வந்து இந்த இடத்துல வந்து அவருக்கு தனி சந்நிதி, இது தனி சந்நிதி அவருக்கு தனி. ஒவ்வொரு பிரதோஷந்தோறும் இங்கே வந்து வழிபாடுகள்லாம் நடக்கும். நீங்கள் இது ஒரு பார்த்தீங்கன்னா இது விஷ்ணு ஆலயம், அப்புறம் சிவன் இருக்கு, பிரதோஷம் வந்து இங்கே முக்கியம். ஆமாம், அதே மாதிரி சதுர்த்தி கொண்டாடுறாங்க. அந்த டைம்ல வந்து யமதர்மனுக்கு தனியான பூஜைகள்லாம் இருக்கு. யமதர்மராஜா அப்படின்னாலே இந்து மதத்துல ஒரு பயம், காலசாமி, காலன் வந்து பிடிச்சா விட மாட்டாருங்கிற மாதிரி, மரணத்துடைய அறிகுறி இல்லையா? அவரை எப்படி வழிபாட்டு பண்றது அந்த மாதிரி, அது அந்த கலாச்சாரத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. 2 விஷயத்தினுடைய அதிபதி அவங்க. 2க்கு ஒன்று காலத்தினுடைய, இப்போ ஏற்கனவே இங்கே காலசாமி வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது ஏற்கனவே நமக்கு இங்கே உள்ள கிராம தெய்வ மரபில் வந்து இருக்குது காலசாமி வழிபாடு. காலசாமி வழிபாடும் ஏகதேசம் வந்து யமனுக்குரிய வழிபாடு மாதிரி தான். காலசாமிங்கிறது யமனை குறிக்கக்கூடியது தான்.
வந்து. அப்போ 2 விஷயம். ஒன்று காலத்துக்கான நம்ம லிமிட்டேஷனை வந்து உணர்த்திட்டு இருக்கக்கூடிய ஒரு தெய்வம். என்னைக்கா இருந்தாலும் நமக்கு ஒரு முடிவு உண்டு. ஆமாம். அப்போ அதே மாதிரி வந்து கன்வின்சிங் இல்லை. 2 பேர் நம்ம மரபில் வந்து நீங்கள் அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியாத 2 பேர் இருக்காங்க. ஒன்று வந்து சனீஸ்வர பகவான், அதே மாதிரி யமதர்மன். 2 பேர்த்துக்கும் தர்மன். அவரும் சனியும் தர்மன் தான். அவன் பண்ணக்கூடியதும் வந்து அந்த தர்மத்தில் வந்து எந்த மாற்றத்தையும் வந்து யாராலையும் என்ன செய்ய முடியாது, உருவாக்க முடியாது. அதே மாதிரி நவகிரகத்தில் வந்து நமக்கு வந்து ஈஸ்வர பட்டம் கொண்டது வந்து சனி மட்டும்தான். மிச்சம் 9 கிரகங்களும் வந்து ஈஸ்வர பட்டம் கிடையாது. ஆனால் சனிக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் இருக்குது. அதே மாதிரி யமன் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய வழிபாட்டுக்குரிய, ஏன்னா அவனுடைய தர்மத்தினுடைய முடிவில் மாற்றம் இல்லை. இப்போ இந்த குளத்துடைய வாயிலேயே யமதர்மராஜா சந்நிதி இருக்கிறது. மூதாதையர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ இது வந்து ஒரு இந்த குளத்துடைய பிரச்சனை, அதாவது அந்த நச்சுத்தன்மை இருக்கிறதுனால மரணத்தின் அறிகுறியா அவரை இங்கே ஸ்தாபனம் பண்ணதா அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை, ஒரு விஷயம் என்னன்னா, இந்த குளத்தை பற்றியான ஒரு அச்சம் இந்த பகுதியில் இருக்கே தவிர மற்றபடி இந்த வளாகத்தில் வேற எந்த அச்சமும் கிடையாது. இந்த குளம் வந்து உங்களுக்கு வந்து மரணத்தையும் யமதர்ம ராஜாவினுடைய ஒரு நீங்கள் டெம்பரரி ஃபெல்லோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை உணர்த்தக்கூடியது இந்த குளம். அதில் இருக்கக்கூடிய யமன். இவங்க 2 பேரும் நமக்கு இந்த இதை உணர்த்திட்டு இருக்காங்க. மற்றபடி வழக்கமான வழிபாடு மகாவிஷ்ணுவுக்கோ சிவனுக்கோ எல்லாம் உள்ள வழிபாடு அது எப்பவும் வழக்கமாக எல்லா கோயில்லையும் இருக்கிறது மாதிரியான விஷயத்தோடு இருக்கும். யமனுக்கும் வழிபாடு இருக்குது இங்கே. ஆச்சரியமா இருக்கு சார். ஒரு இதுவரை நாங்கள் கேட்டிடாத ஒரு புது தகவல், அதுவும் நச்சு பொய்கை அப்படிங்கிற விஷத்தன்மை பொருந்திய ஒரு குளத்தை பற்றியும் அது சார்ந்து இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் பற்றியும் எங்களோடு கலந்துரையாடினதுக்கு ரொம்ப நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.